இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து, உயிரோடு எழும்பின இயேசு கிறிஸ்து 40 நாளளவும் இந்த உலகத்தில் இருந்தார். அப்படி 40 நாளளவும் இருந்த இயேசு பல காரியங்களை போதித்தார். அப்பொழுது சீஷர்களிடம் இயேசு சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள். ஏன் இப்படி சொன்னார் என்றால், இயேசுவை கொலை செய்த பிறகு எல்லாரும் மிகுந்த பயமடைந்தனர், தங்களையும் கொலை செய்து விடுவார்கள் என்று. அப்போ எல்லாரும் என்ன யோசிச்சாங்க என்றால், ஒன்று தங்களுடைய ஜீவனை பாதுகாத்து கொள்ள வேண்டும், தம்மையும் கொலை செய்து விடுவாங்க என்று சொல்லி எருசலேமை விட்டு ஓடுவதற்கு அவர்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். நாங்கள் ஓடி தப்பி விடுவோம். அப்போ இயேசு சொல்கிறார், இல்லை, நீங்கள் போய் எருசலேமிலே காத்திருங்கள். பிரியமானவர்களே, அவர்கள் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னர் ஒலிவ மலையில இருந்து போய் எருசலேமிலே காத்திருந்தார்கள். அப்பொழுது 10 நாட்களுக்கு பின்னர் பெந்தெகோஸ்தே என்னும் நாளிலே பரிசுத்த ஆவியானவர் சபையின் மீது ஊற்றப்பட்டார். அவர்கள் புதிய பலனடைந்து யூதேயா, சமாரியா, உலகத்தின் கடைசி பரியந்தம் இயேசுவின் சுவிசேஷத்தை கொண்டு அங்கே கடந்து சென்றார்கள். நீங்க பார்த்தீங்கன்னா, எருசலேமிலே அவர்கள் காத்திருந்தபடியினாலே தான் அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே அங்கே புது பலன் அடைந்து நிரப்பப்பட்டு, எப்படி முன்பதாய் பயத்தோடும் நடுக்கத்தோடும் வாழ்ந்தார்களோ அதற்கு எதிர்மாறாக அவர்கள் மிகுந்த துணிவோடு தங்களுடைய ஜீவனையே ஒரு துச்சமென இணைத்து அவர்கள் தங்களுடைய எல்லாவற்றையும் இயேசுவுக்காய் ஒப்பு கொடுத்தார்கள். நீங்க பார்த்தீங்கன்னா, பேதுரு பயத்தினால தான் மறுதளித்தார். ஆனால் எருசலேமிலே காத்திருந்து புதுபெல் அடைந்த பிறகு தலைகளாய் சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார் என்று அங்கே பாரம்பரியம் கூறுகிறது. மற்ற சீஷர்களை பாருங்கள். தோமா ஜபித்து கொண்டிருக்கிற பொழுது ஈட்டியால் குத்தப்பட்டு கொலை செய்தாராம் இந்தியாவில். அப்ப நீங்க விளங்க வேண்டிய என்னண்டா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்கள் தேவ சமூகத்தில் எருசலேமிலே காத்திருப்பீங்கன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது நிரப்பி ஊற்றப்பட்டு நீங்களும் பலனடைந்து உலகத்தின் கடைசி பரியந்தம் பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்களாய் தேவன் உங்களை மாற்றுவார். எனவே பிரியமானவர்களே, தேவ சமூகத்திலே காத்திருங்கள், எருசலேமில் காத்திருங்கள், புது பலன் அடைவீர்கள். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.